முகமது ஆதிப் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா போஜராஜ நகர் சுரங்கப்பாதை, போஜராஜ நகர் சப்வேல இருக்கும். இது போஜராஜ நகர் சப்வேனா இந்த ரயில்வே லெவல் கிராசிங்க்கு உள்ள 3 ஏரியா இருக்குது. மின்ட் மாடல் சிட்டி, போஜராஜ நகர், ஸ்ரீனிவாசபுரம். அந்த 3 ஏரியாலையும் 6000 குடும்பம் இருக்கும். 6000 குடும்பம் இருக்கும். இந்த ஏரியாவோட நிலைமை எப்படி, நம்ம ஏரியாவோட நிலைமை எப்படின்னா, இந்த ரயில்வே லெவல் கிராசிங் உள்ள இருக்கிறதுனால அந்த லெவல் கிராசிங் கேட், ரயில்வே கேட் எப்பப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்களோ, அதாவது 24 ஹவர்ஸில் 41 ட்ரெயின்ஸ் கிராஸ் ஆகும். அந்த 41 ட்ரெயின்ஸ் கிராஸ் ஆகும் போதும் கேட்டு போட்டுருவாங்க. கேட்டு போடும்போது வண்டியோட மக்களோட இன்க்ரெஸ் எக்ரெஸ், அதாவது உள்ளே வெளியே போகிறது வந்து அப்படியே ஜாம் ஆகிடும். போகவும் முடியாது, வரவும் முடியாது. இன் கேஸ் ஆஃப் எனி சுச்சுவேஷன், நீங்கள் என்ன எமர்ஜென்சினாலும் உங்களால் போக முடியாது, ஆம்புலன்ஸ்னாலும் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, என்ன கோர்ட் போகணும்னா போக முடியாது. எதுவுமே எந்த சுச்சுவேஷன்லேயும் அரெஸ்ட் ஆகி அப்படி நின்றுவோம் அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான். இன்ஃபேக்ட் கூட்ஸ் ட்ரெயின்லாம் வந்துச்சுன்னா 1 hour மேக்ஸிமம் 2-3 hours கூட எக்ஸ்டெண்ட் ஆகி 24 ஹவர்ஸில் அந்த மாதிரி கூட நாங்கள் இருந்திருக்கோம். அப்படி சேரும்போது டிராஃபிக் ஃபுல்லாக இங்கே அக்யூமுலேட் ஆகி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இது வந்து 60 வருஷ காலமாக இதுதான் எங்கள் நிலைமை. இது வந்து மக்கள் கோரிக்கையாக எங்களுக்கு இந்த ரயில்வே லெவல் கிராசிங்கை சுரங்கப்பாதையால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மக்கள் கோரிக்கையாக மாறி அதுக்கு ஜிஓ 2 crores 20 crores வரையும் ஒதுக்கி ஜிஓ பாஸ் பண்ணி 13 crores வந்து எல்லா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபண்டு போய் டெண்டர் மட்டுமே 13 crores ஒதுக்கி ஒரு பாதி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க. போட்டு முடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் இந்த ஒன் பார்ட் ஆஃப் த சப்வேவை தோண்டி, இந்த மெயின் ரோட தோண்டி போட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எதுவுமே வேலை நடக்கலை. ஏன்னா கீழே பைப்ஸ் போகுது, யூட்டிலிட்டிஸ் போகுது, எங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி மக்களுக்கான பிரச்சனையை வந்து மக்களே கையில் எடுக்கிற மாதிரி February 4 மக்கள் போராட்டமாக இது மாறிடுச்சு. மக்கள் போராட்டமாக மாறி மக்கள் எல்லாருமே இங்கே உள்ளேருந்து ஒரு 300, 700, 800 மக்கள் வெளியே போய் கண்ணன் ரவுண்டான போராட்டம் பண்ணி நம்ம எம்எல்ஏ சார் வந்து அதை எங்களை அட்ரஸ் பண்ணி மேக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து பொதுநல வழக்கம் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் கோர்ட்டில். ரிட் பெடிஷன் நம்பர் 518/2025. அதில் தலைமை நீதிபதி வந்து ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கார்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரன் சாரை சமன் பண்ணி வர வச்சு, நீங்கள் வாங்க வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, இது எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டு நாங்கள் இந்த மேக்குள்ளே முடிச்சு கொடுக்குறோம். ஒரு அஃபிடவிட் போட்டு அது இப்போ அந்த கேஸும் பெண்டிங்கில் இருக்குது. மேலேருந்து 2 months ஆனதால வேலை கொஞ்சம் எக்ஸிடிங். இந்த ரயில்வே போர்ஷனில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே போர்ஷனில் சரியாக போடாததுனால தண்ணி ஃபுல்லாக வாட்டர் லீக்கேஜ், அந்த லீக்கேஜையும் கார்பரேஷன் நம்பருக்காக அரெஸ்ட் பண்ணி அட்டன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. 99% எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அடிஷ்னலாக அங்கே பார்க்கு இது எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுக்கறதுனால மொத்தம் இந்த ரவுண்டான எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுனால 99% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் 31st ஓப்பன் பண்ணி தரதா அஷூரன்ஸ் ஜிசிசி கமிஷனர் வந்து நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து ஒரு 60 வருஷம் கனவும் கோரிக்கையும் வந்து எங்கள் மக்களுக்கு நிறைவேறின மாதிரி இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸு, இப்போது எமர்ஜென்சி ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக்கு, யாருனாலும் இப்போ ஆம்புலன்ஸ்னால கூட, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆம்புலன்ஸ்னால கூட உள்ளே வர முடியாது, கேட் போட்டாங்கன்னா உள்ளே வர முடியாது. இதுதான் 60 வருஷமாக எங்கள் நிலைமை இதுதான். அது எல்லாமே மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, எங்களுக்கு மிகப்பெரிய கனவு நிறைவேறின ஒரு சுச்சுவேஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.